மீண்டும் சட்டசபையில் நுழைய போகிறாரா முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான மு.க. ஸ்டாலின்? தொடர் காவேரி நீர் வருகையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. இவிஎம் மிஷினின் கோளாறால் தான் முன்னாள் முதல்வர் தோற்றுவிட்டாரா? தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழக மக்களுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான நாள். என்னன்னா இன்னைக்கு ஆடிப்பெருக்கு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஆடி 18 வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆடி 18 தாண்டி இன்னும் பல விஷயங்கள் முக்கியமா போயிட்டு இருக்கு. அந்த விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, காவேரி நீர் இன்னைக்கு விவசாயிகளுக்கு அவங்கவுங்க நிலத்துக்கு போய் சேர்ந்திருக்கு. நம்ம பல காலமா தமிழக மக்கள் காவேரி நீருக்காக கர்நாடகாவை போய் கெஞ்சி அந்த நீர் அவங்களும் திறந்து விட மாட்டாங்க. அந்த நீருக்காக நம்ம கெஞ்சி திரைப்படங்கள்ல வந்து இந்த காவேரி முடிஞ்சா திறந்து விட சொல்றா பார்க்கலாம், அப்படியெல்லாம் காமெடியால ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த நீருக்கும் காவேரிக்கும் கர்நாடகாவும் தமிழ்நாடுக்கும் சொல்லிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தே இத்தனை நாளா இருந்துச்சு. அந்த பஞ்சாயத்து தானா நிறைவடைய மாதிரி ஒரு நிலை நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது கர்நாடகா அவங்களுடைய டேம்ல வந்து மழை அதிகமானனால அவங்க டேம் நிரம்பி டேமே வந்து இடிகிற நிலைமை ஆயிருச்சு. அதனால அவங்களா முன் வந்து இப்ப காவேரி அணை திறந்து விட்டு தமிழகத்துக்கு இன்னைக்கு தண்ணி வந்திருக்கு. இன்னைக்கு பல விவசாயிகள் வந்து சந்தோஷமா இதை ஏத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆடி 18 அன்னைக்கு, அதாவது நேற்று பாத்தீங்கன்னா, நேற்று ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி வந்து 25,000 கன அடி வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகரிச்சிருக்காங்க. 27,000 கன அடி வரை நீரை வந்து வெளியேற்றிட்டு இருக்காங்க. இதுவே வந்து தமிழகத்துக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். ஒவ்வொரு நாளுமே இதை பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் பல பேர் பாத்தீங்கன்னா, விஜய் முதல்வரா வந்து பொறுப்பேற்றது அப்புறம் வந்து இன்னும் பல நல்லதுகள் நடந்துட்டு இருக்கு. விஜய் வந்து ஒரு குழந்தை இயேசு, அவர் நினைச்சா வந்து எல்லாமே, அவர் வந்தது அப்புறம் எல்லாம் படிப்படியா நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி, அதை தொடர்ந்து இரண்டாவது விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, கொளத்தூர்ல வந்து இவிஎம் மிஷின்ல பிரச்சனையானனால மட்டும்தான் திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் வந்து தோத்து போயிட்டாரு அப்படிங்கிறது வந்து பெரிதா பேசி இப்ப வந்து அந்த செக்கிங் நடந்துட்டு இருக்கு. அதுல பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, திமுக தரப்புல அந்த அட்வொகேட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இவிஎம் மிஷின்ல நாங்க சரி பார்த்த 8 மிஷின்லயே கிட்டத்தட்ட 3 மிஷின் வந்து பழுதாகிதான் இருக்கு. அதுல பிரச்சனைகள் இருக்கு. இந்த அளவு பிரச்சனை இருந்தால் ஓட்டெல்லாம் எப்படி கரெக்டா வந்திருக்கும்? ஏன்னா இந்த மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக வந்து தாவேக்கால நின்று ஜெயிச்சார் பாத்தீங்களா, வி.எஸ். பாபு. அவர் பாத்தீங்கன்னா 82,997 வாக்குகள் பெற்று மு.க. ஸ்டாலினோட கிட்டத்தட்ட 8,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. சோ இது வந்து என்னதான் ஒரு 1000 2000 இருந்தா வந்து சொல்லலாம். ஆனா 8,000 வாக்குங்கிறப்போ இதை நான் எப்படி பாக்குறேன்னு தெரியல. அதையும் தாண்டி அந்த இவிஎம் மிஷின் சைட்லயும் அந்த எலெக்ஷன் கமிஷன் சைட்லயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து அந்த பில்டிங்கை சுற்றி 360 பாதுகாப்பு இருக்கும். அதையும் தாண்டி 2 ஆர்ம்டு ஃபோர்ஸ் உள்ள இருப்பாங்க. அதையும் தாண்டி சீலெல்லாம் தாண்டி தான் வந்து பெட்டியெல்லாம் பத்திரமா இருக்கும். நாங்கள் வந்து எங்ககிட்ட எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. இத்தனைக்கும் சுற்றி சிசிடிவி கேமரா இருக்கு. எந்த ஒரு இடத்துலையுமே அந்த பிரச்சனை வரவே வராது. எந்த இடத்துலையும் யாரும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு அந்த எலெக்ஷன் கமிஷன் சைட் சொல்றாங்க. ஆனா திமுக சார்பில் இப்பயும் இவிஎம் மிஷின்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னும், இது வந்து கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட அறிவுறுத்தல் பெயர்ல கூடிய சீக்கிரம் இதுக்காக நாங்க கேஸ் ஃபைல் பண்ணுவோம், இது எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், எங்கள் தலைவர் மீண்டும் அசம்பிளிக்கு வருவார், எங்கள் தலைவர் மீண்டும் மக்கள் பணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை வச்சு பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது? ஒரு சைடு பார்த்தா நல்ல விஷயம் காவேரி அப்படிங்கிறது, இன்னொரு சைடு இதுவும் நல்ல விஷயம் தான். இன்னும் அரசியல் தலைவர்கள்லாம் வந்து மக்கள் நலப்பணிக்கு வரப்போ மக்களுக்கு இன்னும் நல்ல விஷயங்கள் தான் நிறைய நடக்கும். இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும் கிடையாது. விஜய் வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கும், உங்களுக்கு ஆசையா இருக்கும். ஆனா மு.க. ஸ்டாலின் வந்து எங்களுக்கு நல்லது செய்யணும், இன்னும் பல பேருக்கு ஆசையா இருக்கும். அவங்க ஆசையும் நிறைவேறணும் அப்படின்னு எல்லாருமே உள்ள வந்து எல்லாருமே மக்களுக்கு நலத்திட்டங்கள் நிறைய செய்யணுங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையாகவும் கருத்தாகவும் இருக்கு. இன்னும் தமிழகத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 இருக்கிற வீடியோஸை ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். இன்றைய கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்கள் பழைய தங்க நகைகளுக்கு எக்ஸ்சேஞ்சில் அதிக பணம் லலிதாவில் மட்டும். ஆடி ஆஃபர் எங்குமில்லா வகையில் பூர்விகாவில். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.